ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி வேர்ல்ட் ஆஃப் கில்லிங் பீப்பிள் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்க மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கேன்பாங் டைரக்ஷன்ல சனாதா சட், பட்சட்டா, கிமனிட் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 135 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீயூனியன் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதரா ஒரு வெக்கேஷன்ல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெளி உலகத்தோட இருக்கிற தொடர்புகள் எல்லாமே கட் ஆகுது. இவங்க அங்க தங்கி இருக்கிற அந்த ஒரு நைட்ல டெடிபேர் மாஸ்க் அணிந்த கில்லர் ஒருத்தன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொலைகளை பண்ணிட்டே வரான். அந்த கில்லர் யாரு, எதுக்காக இந்த கொலைகளை செய்யறான், அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அந்த கில் சீக்வன்சஸ் மட்டும் தான் சொல்லலாம். அந்த கில் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலாவும் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கில் சீக்வன்ஸ்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. சோ கோரியான கில் சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல வர அந்த கில் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பாக இந்த படத்துல ஆக்ட்ரஸா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட அந்த கில் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது கில் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா கோரியான கில் சீக்வன்ஸ் அதிகமாவே இருக்கு. படத்துடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சப்ளாட்டும் அவங்க ஒரு கில்லிங் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணல. அதாவது அந்த கில்லர் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கொல்றாரு அப்படின்னா அந்த விக்டிமுமே பாத்தீங்கன்னா இன்னொரு கில்லரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான கான்செப்டை எதுக்கு வச்சாங்க அப்படிங்கறத கிளாரிட்டியா அந்த படத்துல சொல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிராமா போர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு கில் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டிராமா போர்ஷன் அப்படிங்கிற மாதிரியான பேசிங்ல 2 ஆக்டுமே நடந்துட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 1 hourல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா ஸ்லாஷர் மூவிலும் என்ன நடக்குமோ அதே மாதிரியான சீக்வன்ஸ் வந்துட்டே இருக்கும். படத்துல 3rd ஆக்ட் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு என்டர்டெயின்மெண்டா சில காட்சிகள் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல கில்லர் யார் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணும்போது இவர் தான் பண்ணிருப்பார் அப்படிங்கறத ஆல்ரெடி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருக்கு. படத்துல பேசிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour பாத்தீங்கன்னா டிராக் ஆகுது அப்படின்றதா உண்மை. கடைசி 30 minutes ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. கதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. கில் சீக்வன்ஸ் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துல ஸ்ட்ராங்கான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தி வேர்ல்ட் ஆஃப் கில்லிங் பீப்பிள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.